قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى إلى رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. புகழும் புகழ்ச்சியும் இந்த பிரபஞ்சத்தின் மீதும் இந்த பிரபஞ்சத்திலே உள்ளவற்றின் மீதும் அதிகாரம் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு உரைத்தாவதாக. அகிலத்திற்கு ஒரு அருக்குடையாக அனுப்பப்பட்ட அண்ணலும் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தின் அடிப்படையிலே தங்களுடைய உண்மையான வாழ்க்கை சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் அமைத்து கொண்ட முஸ்லீமான அனைத்து ஆண் பெண்களின் மீதும் வல்ல ரஹ்மானாகிய ஓரிரவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்த நிலையிலே என்னுடைய வார்த்தைகளை தூண்டுகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் நம் மீது விதியாக்கிய நோன்பை நிறைவேற்றியவர்களாகவும் அல்லாஹ் நம் மீது விதியாக்கிய ஜுமாவினுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காகவும் நாம் எல்லாம் அவனுடைய இல்லத்திலே ஒன்று கொள்ளும் இருக்கிறோம். இதன் அடிப்படையில் இன்றைய தினம் உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், மனிதர்களிலே சிறந்தவர்கள் யார் என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால், நோக்கம் என்னவென்றால், இந்த உலகத்திலே பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவ்வாறு வாழ்ந்து வரக்கூடிய பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய மார்க்கம்தான் ஒரு மனிதன் வாழ்வதற்கான சரியான வழிமுறை, சரியான நெறிமுறை என்பதை விளங்கி அந்த பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்களுக்கு மத்தியிலே நாமெல்லாம் இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று வாழ்ந்து வருகிறோம். இப்படி இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களும் சரி, இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களும் சரி, இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எல்லா மனிதர்களை விட நாம் தான் சிறந்த மனிதனாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணமுடையவனாக, சிந்தனை உடையவனாக இந்த உலக வாழ்க்கையை வாழ்கிறான் என்கின்ற அடிப்படையை நாம் விளங்கித்தான் வைத்திருக்கிறோம். ஒரு பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற ஆயிரக்கணக்கான மாணவர்களிலே நம்முடைய பிள்ளைதான் சிறந்த மாணவனாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் பார்வையும் என்ன செய்கிறது, நமக்கு ஏற்படுகிறது. அதை போலவே நம்முடைய பிள்ளைக்கும் ஏற்படுகிறது. இந்த பள்ளிக்கூடத்திலேயே நான் தான் சிறந்த மாணவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்
அந்த பிள்ளைக்கும் ஏற்படுகிறது, அந்த பிள்ளையை வளர்க்கின்ற அந்த தகப்பனுக்கும் என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. இப்படி எல்லா இடங்களிலும் எல்லா களங்களிலும் மனிதர்கள் எல்லோரையும் விட எல்லா இடங்களிலும் எல்லா களங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் சிறந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற பார்வையோடு வாழ்கிறார்கள். அது மார்க்கத்தில் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு மனிதனுடைய அங்கீகாரத்தை, ஒரு மனிதனிடத்திலே சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை உடையவனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் நாம் படைத்த இறைவனாகிய அல்லாஹ்விடத்திலே சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ண ஓட்டமுடையவனாக இந்த உலக வாழ்க்கையை வாழ்கிறானா, அப்படி அவனுடைய உலக வாழ்க்கையை அமைத்து கொள்கிறானா என்று நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களே. ஆனால் மனிதர்களிடத்திலே அங்கீகாரத்தை பெறுவதற்கு, சிறந்த மனிதன் என்கின்ற நல்ல மனிதன் என்கின்ற பெயரை வாங்குவதற்கு, அங்கீகாரத்தை வாங்குவதற்கு பாடுபடுகின்ற மனிதன் படைத்த இறைவனாகிய அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரத்தை பெறுவதற்கு எந்த விதமான முனைப்பும் காட்டுவதில்லை என்கின்ற அடிப்படையை விளங்கி கொள்ள முடிகிறது. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், மனிதர்களிலேயே அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் யார் என்றால் அப்படின்னு சில பட்டியல்கள் அல்லாஹ் போடுறாது. நிறைய இருக்கிறது. ஒரு ஜும்மாவிலே பேசக்கூடிய அளவிற்கு அது 1-2 செய்திகளை உள்ளடக்கியது கிடையாது. நிறைய சம்பவங்களை, நிறைய செய்திகளை அல்லாஹ் என்ன செய்கிறான், திருமறை குர்ஆனிலே யாரெல்லாம் என்னிடத்தில் சிறந்தவர்கள், அல்லாஹ்விடத்தில் யாரெல்லாம் என்னிடத்தில் சிறந்தவர்கள் என்றால் இந்தந்த பண்புகள் எல்லாம், இந்தந்த செயல்கள் எல்லாம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களெல்லாம் படைக்கப்பட்ட படைப்புகளில் மனிதர்களிலேயே என் பார்வையில் என்னிடத்தில் சிறந்தவர்கள் என்று என்ன செய்கிறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்போ அது என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படையை தெரிந்து கொள்ளக்கூடிய மக்களாகவும், அப்படி ஒரு பண்பை நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலே உருவாக்கி கொள்ளக்கூடிய மக்களாகவும் நாம் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறந்த மனிதர்களாகவும் அல்லாஹ்வால் நேசிக்கப்படக்கூடிய மனிதர்களாகவும் என்ன செய்துவிட முடியும், நாம் ஆகிவிட முடியும் என்கின்ற காரணத்தினால் இந்த தலைப்பு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு மத்தியிலே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அல்லாஹ் யாரை சிறந்தவன் என்று சொல்லுகிறான் அப்படின்னா ஒரு 2 செய்தியை மட்டும் இந்த ஜும்மா உரையின் வாயிலாக உங்களுக்கு மத்தியில் நான் முன்வைக்கிறேன். என்ற அளவுக்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். முதல் செய்தி என்னவென்றால், அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், உங்களிலே யார் அதிகமான அளவுக்கு இறை அச்சமுடையவர்களாக பயபக்தி உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலே யார் சிறந்தவர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை அச்சம்ங்கிற ஒரு அடிப்படையை இந்த இடத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக நமக்கு சொல்லி தருகிறார். இந்த நோன்பினுடைய பேஸை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி என்னதான் இருக்குது, சாப்பிடாமல் இருக்கிறதோ தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறதோ அது இல்லை அதனுடைய நோக்கம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அடியார்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்படுகிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் அப்படிங்கிற அல்லாஹ், இதற்கு முன்பு இருந்த சமுதாயத்தின் மீது எப்படி உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதை போலவே என்ன செய்யப்படுகிறது, உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்படுகிறது. நமக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி பல சமுதாயத்துக்கு என்ன இருந்திருக்கிறது, இந்த நோன்பு கடமையாக இருந்திருக்கிறது. அதை போலவே உங்கள் மீதும் என்ன செய்யப்படுகிறது, இந்த நோன்பு கடமையாக்கப்படுகிறது அப்படின்னு கடமைங்கிற ஒரு சட்டத்தை சொல்லிட்டு எதுக்குங்கிற காரணத்தை என்ன செய்யறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தினுடைய முடிவிலே சொல்லுகின்ற பொழுது, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறை அச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக உங்கள் மீது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறனா. அப்போ இந்த இறை அச்சம் தான் இஸ்லாத்தினுடைய ஆணி வேறுங்கிறத என்ன செஞ்சுக்கணும், நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்போ இந்த உலக வாழ்க்கையில் வாழுகின்ற பொழுது மனிதர்கள், நான் நேற்று உரை நிகழ்த்துகின்ற பொழுது சொன்னதை போல பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் என்ன செய்கிறார்கள், பாவம் என்று விளங்குகிறார்கள். பெரிய பெரிய விஷயத்திலெல்லாம் இறை அச்சம் என்கின்ற பார்வையோடு வாழ்கிறார்கள். ஆனால் அற்பமான சின்ன சின்ன ஒன்றுமில்லாத விஷயங்களில் எல்லாம் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மனிதர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறார்களா என்றால் இல்லை. இப்போ நபி பெருமானாருடைய இறை அச்சத்தை நீங்கள் உரசி பார்க்கின்ற பொழுது, நபி பெருமானாருடைய இறை அச்சத்தை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது, ஓ இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க, வழிகாட்ட வந்த தூதர் வெறுமனே வழிகாட்டி விட்டு செல்லாமல் இப்படியான ஒரு வாழ்க்கையை என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், வாழ்ந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படை என்ன செய்ய முடிகிறது, புரிய முடிகிறது. அதில் முதல் என்னன்னு கேட்டால், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொது பொருளாதாரம் இருக்குதுல்ல,
அந்த பொது பொருளாதாரத்தை தடை செய்து வைத்திருந்தான். மனிதர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்ததை போல நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொது பொருளாதாரம் என்பது அனுமதிக்கப்பட்டது கிடையாது. அது தடை செய்யப்பட்டது, ஹராமாக என்ன செய்யப்பட்டிருந்தது, ஆக்கி வைக்கப்பட்டிருந்தது. அப்படியான ஒரு நிலையில நபி பெருமானாருடைய மக்கா வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களே ஆனால் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு பெரும் செல்வத்துக்கு சொந்தக்காரர் யாரு? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய துவக்க காலத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் அனாதையாக பிறந்த காரணத்தினால் ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பாப்பாவும் இல்லை. நபி பெருமானார் பிறக்கிற நேரத்தில் பாப்பா இல்லை, அம்மா இல்லை. பிறந்ததுக்கு பிறந்த கொஞ்ச நாள் 2 பேர் இல்லை தானே, தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை. அப்போ சொந்தக்காரவங்க எப்படி பார்த்துக்கிடுவாங்க? என் தகப்பனார் இறந்துட்டாரு, என்னை யார் வளர்ப்பா? எங்க பெரியப்பா இருப்பார், என்னுடைய பெரிய தகப்பனார் இருப்பார் உயிரோட, என்னுடைய சின்ன தகப்பனார் இருப்பாரு, என் தகப்பனோடு கூட பிறந்த என்னுடைய மாமி என்ன செய்வாங்க, அங்க இருப்பாங்க, என் கூட பிறந்த அக்கா தங்கைகள் எல்லாம் அங்கே இருப்பார்கள். ஆனா என் தாயும் என் தகப்பனும் என்னைய பார்த்துக்கிட்டாங்கல்ல, அது மாதிரி அவர்களால் பார்த்து கொள்ள முடியுமான்னு கேட்டா அப்படி ஒரு பார்வை என்ன செய்ய முடியாது, பார்த்து கொள்ள முடியாது. இந்த அடிப்படையை நம்ம புரியணும். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், பெரிய கோத்திரத்தில் பெரிய சமூகத்தில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த செல்லக்குட்டி அபை அபை இங்கே பேசக்கூடாது, நம்ம ஜும்மா தொழுகையில் பேசக்கூடாது என்ன இப்படி வந்து. அப்ப பெரிய கோத்திரத்தில் உள்ளவர்களாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்றாலும் பிறக்கும் போது என்ன செஞ்சிட்டாங்க, பாப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லைங்கிற காரணத்தினால அனாதையாக என்ன செஞ்சாங்க, அந்த சமூகத்தில் பார்க்கப்பட்டார்கள். அல்லாஹ்வே அதை சொல்லுகிறான் திருமறை குர்ஆனிலே. சூரத்துல் லுகா அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தை நீங்கள் எடுத்து படித்து அதனுடைய மொழிபெயர்ப்புகளை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் வல்லுகா வல்லைலி இதா சஜா அப்படின்னு ஒரு சூறால அல்லாஹ் பேசுறான்ல, அதுல அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, நபியே நீ அனாதையாக இருக்க கண்டு அவன் உன்னை என்ன செய்யவில்லையா, அரவணைக்கவில்லையா அப்படின்னு கேட்கிறான்ல, அல்லாஹ்வே அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறான். உங்களை யாருமே பார்த்துக்கிடல, உங்களை யாருமே நல்ல விதமா எடுத்துக்கிடல, அப்படிங்கிற மாதிரி ஒரு அனாதை மாதிரி நீங்க இருந்தீங்க. அல்லாஹ் தன்னுடைய அருளால் உங்களை பார்த்து என்ன செஞ்சுக்கிட்டான், தன்னகத்திலே எடுத்துக்கொண்டான் என்பதை எல்லாம் அல்லாஹ் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்கிறான், நினைவூட்டுகிறான். அப்ப இந்த அடிப்படையில் எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா, இப்படி ஒரு ஏழ்மையாக வாழ்ந்து ஆடு மேய்த்து கொண்டு வாழ்ந்த நபி பெருமானார் 25 வயதுக்கு நெருக்கமான ஒரு காலகட்டத்தை அடைகின்ற பொழுது கதிஜா அம்மையார் அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். அவங்களுக்கு 40 வயசு, நபி பெருமானாருக்கு 25 வயது. விளங்குதா அவங்களுக்கு? 15 ஆண்டுகள் டிஃபரெண்டில் என்ன செய்யறாங்க, இந்த திருமணத்தை நபி பெருமானார் முடிக்கிறார்கள். ஆனா நபி பெருமானாருடைய செல்வம் ஒரு புறத்திலே கொலோச்சி இருக்கிறது, ரொம்ப நிறைய செல்வம் உடையவர்களாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த பக்கத்துல கதிஜா அம்மாவை கல்யாணம் முடிக்கிறாங்கல்ல, அப்ப கதிஜா அம்மையாருடைய பொருளாதாரம் என்னவாக இருக்கிறது என்றால் ரொம்ப பயங்கரமான ஒரு உச்சத்திலே இருக்கிறது. ரெண்டு பேருடைய செல்வமும் சேர்ந்து அந்த அரபு பிரதேசத்தையே என்ன செய்திருந்தது, மூழ்கடிக்க செய்திருந்தது. முதன்மையாக இருந்தார்கள். இன்னைக்கு எலான் மஸ்க் இருக்கிறார்ல, 56 லட்சம் கோடின்னு சொல்றான்ல, அவர் தான் உலக பணக்காரர்களிலே முதலாமானவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்றான்ல, அது மாதிரி அந்த அரபு பிரதேசத்திலேயே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பொருளாதாரத்தை அடைந்தவர்களாக, செல்வத்தை அடைந்தவர்களாக என்ன செய்கிறார்கள், அந்த மக்களிடத்துல இருக்கிறார்கள். இப்படி ஒரு வாழ்க்கை வந்தாங்களா? இது மக்காவில் அனாதையா இருந்தாங்க, திருப்பி பெரிய கோடீஸ்வர அந்தஸ்தை அடைஞ்சாங்க, திருப்பி நாடு கடத்தப்பட்டு மதீனாவுக்கு போனாங்கல்ல, அப்ப திருப்பி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க, திரும்பவும் ஒரு டவுனான நிலையை என்ன செய்து விட்டார்கள், நபி பெருமானார் அடைந்து விட்டார்கள். 90 நாட்கள், சற்றேறக்குறைய 90 நாட்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே அடுப்பு எரியவில்லை அப்படிங்கிற செய்திகளை என்ன செய்ய முடிகிறது, நம்மால் பார்க்க முடிகிறது. ஆயிஷா அம்மா அறிவிக்கிறாங்க, நாங்கள் முதல் பிறை பார்ப்போம், எங்களுடைய வீட்டிலே அடுப்பு எரிந்திருக்காது. நாங்கள் 2வது பிறை பார்ப்போம், எங்களுடைய வீட்டிலே அடுப்பு எரிந்திருக்காது. நாங்கள் 3வது பிறை பார்ப்போம், எங்களுடைய வீட்டிலே அடுப்பு என்ன செய்திருக்காது, இருந்திருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், சற்றேறக்குறைய 60 நாட்கள். 3 பிறைனா 60 நாள், அப்படிதானே? பிறை, அதுக்கடுத்து 29 நாள் 2வது பிறை, அதுக்கடுத்து ஒரு பிறை பார்ப்போம்ல, அது மொத்தம் 3 பிறை. ஆனா காலம் எத்தனைன்னு கேட்டா 60 நாட்கள். சற்றேறக்குறைய 90 நாட்கள், 60 நாட்கள் நபி பெருமானாருடைய வீட்டிலே அடுப்பு எரியவில்லை அப்படிங்கிற ஒரு செய்திகளை பார்க்கலாம். அப்படி ஒரு ஏழ்மையில என்ன செஞ்சாங்க, நபி பெருமானார் வாழ்ந்தாங்க. இப்படி இருக்கிற ஒரு மனிதர், சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு மனிதர், ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அந்த பொருள் மீது ஆசைப்படுவாரா, படமாட்டாரா? இப்போ நான் 10 நாளாக சாப்பிடல அப்படின்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 ரூபா மேரி பிஸ்கட் பாக்கெட்டு கீழே கிடக்குதுன்னு வைங்களேன், அதை எடுத்து சாப்பிடணுங்கிற எண்ணம் எனக்கு வராதா? அப்படி ஒரு எண்ணம் எனக்கு வரத்தானே செய்யும். அப்படித்தான் மனிதர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள், படைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
ஒரு நாள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கயித்து கட்டிலே படுத்து கிடக்கிறார்கள். இந்த சம்பவம் நடக்கின்ற பொழுது நபி பெருமானாரோடு யாரும் இல்லை, தனியா வீட்டில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த வெளிப்புறத்திலே நபி பெருமானார் படுத்து கிடக்கிறார்கள். ஒரு கயித்து கட்டில் என்ன செய்யறாங்க, படுத்து கிடக்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு வேற வேற சம்பவம், சரியா, நீங்க சேர்த்து புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு எளிதாக இருக்கும். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே. வந்த உடனே ரசூலுல்லாஹ் எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சா அந்த கயித்து கட்டிலினுடைய அச்சு இருக்குதுல, அதெல்லாம் நபி பெருமானாருடைய முதுகுகளில் என்ன செஞ்சிருக்கும், நல்லா பதிஞ்சு அழுத்தமாயிருக்கும். கொச்சை கயிறை பிடிச்சி இழுத்து கட்டினா எப்படி இருக்கும், அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுல அது ரொம்ப அழுத்தமா பதிஞ்சு பதிஞ்சு இருக்கும். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி பெருமானாருடைய முதுகை பார்த்து விட்டு என்ன செஞ்சிருவாங்க, அழுதுருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, பாரசீக கிரேக்க மன்னர்கள் எல்லாம் எப்படி ஒரு அலங்காரமான சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? நீங்கள் இந்த நாட்டினுடைய மன்னராக இருக்கிற ஜனாதிபதி தான் ரசூலுல்லாஹ், மதீனா நகரத்தினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீர்கள், உங்களுடைய நிலைமை இப்படி இருக்குதே, ஒரு கயித்து கட்டில போய் என்ன செஞ்சிருக்கிறீங்க, கொச்சை கயிறு மாதிரியான ஒரு இடத்துல உங்களுடைய உடலை எல்லாம் வருத்துகின்ற இடத்துல நீங்க படுத்து கிடக்கிறீங்களே அப்படின்னு என்ன செய்வாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுவார்கள். அப்பத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன இருக்கிறது, இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய பாடங்கள். இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நீங்க இந்த உலகத்துல எதை அடைந்திருந்தாலும் அது என்ன கிடையாது, நிரந்தரமே கிடையாது. ரசூலுல்லாஹ் அந்த இடத்துலதான் சொல்லுவார்கள் மக்களிடத்துல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லுவார்கள், எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன இருக்கிறது, இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஒரு வழிப்போக்கனை போல என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும் அப்படிம்பாங்க. வழிப்போக்கன்னா புரியுதா உங்களுக்கு? எதையும் எல்லாத்தையும் இந்த பீரோவில், என் வீட்டில் ஒரு 2 பீரோ வச்சிருப்பேன், அப்படிதானே, செந்தாரை பெட்டிக்கு பீரோவில் தூக்கிட்டு வரமாட்டேன் தானே, எனக்கு என்ன ஆடை தேவையோ அந்த ஆடையை மட்டும்தான் என்ன செஞ்சிருவேன், நான் எடுத்து கொண்டு வருவேன்ல, இப்படி ஒரு வாழ்க்கையை வாழு அப்படின்னு என்ன செஞ்சாங்க, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னையும் தேற்றிக்கொண்டு தன் தோழர்களுக்கு அந்த செய்திகளை என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. ஒரு மனிதன் காலையை அடைந்தால் மாலையை எதிர்பார்க்காதுன்னாங்க. 12 ஹவர்ஸுக்கு என்ன கிடையாது, உனக்கு கேரண்டி கிடையாது. விளங்குதா உங்களுக்கு? காலையில் இன்னைக்கு நம்ம எந்திரிச்சிட்டோம், சகர் செஞ்சுட்டோம், ஃபஜ்ருடைய தொழுகையை முடிச்சிட்டோம், இன்னைக்கு சாயங்காலம் அசர் வர்ற வரைக்கும் நம்ம இருப்போங்கிறதுக்கு ஏதாவது கேரண்டி இருக்கான்னு கேட்டா இல்லை என்று என்ன செய்கிறது இஸ்லாம். அப்படித்தான் வாழணுமா? மனிதன் என்ன செய்யறான்னா, இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன் அப்படிங்கிற கனவுகளோடு எதிர்பார்ப்புகளோடு இந்த உலக வாழ்க்கையை அமைத்திருக்கிறானே, அப்படியான ஒரு வாழ்க்கை என்பது நிம்மதி தரக்கூடியதாக என்ன செய்யாது, இருக்காது. ஒரு வழிபோக்கன் மாதிரி வாழு. காலை அடைந்தால் மாலையை எதிர்பார்க்காத, மாலை அடைஞ்சா திருப்பி என்ன செய்யாத, மறுநாள் காலையை எதிர்பார்க்காத அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்க. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த மனிதனுக்கு இறையச்சம்ங்கிற ஒரு அடிப்படையை பார்க்க முடியுமா? இது ஒரு சம்பவம் நடந்துருச்சா. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, அதே மாதிரி கைத்து கட்டிலே படுத்து கிடக்கிறார்கள், கூட யாருமே இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுகளிலே ஏதோ ஒரு பொருள் என்ன செய்யுது, தட்டுப்படுது. அப்ப ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு அது என்ன பொருள் அப்படின்னு தேடி எடுத்து கையில பாக்குறாங்க. இல்லைங்களா உங்களுக்கு? ரசூலுல்லாஹ் கட்டில படுத்து கிடக்கிறாங்க, ஏதோ ஒரு பொருள் முதுகுல குத்துது, அது என்னதுன்னு ரசூலுல்லாஹ் இப்படி எடுத்து பாக்குறாங்க. அது ஒரு பேரித்தம்பழம், ஒரே ஒரு பேரித்தம்பழம், சரிங்களா, கிலோ கணக்கில் கிடையாது, ஒரே ஒரு பேரித்தங்கனி, ஒரே ஒரு பேரித்தம்பளம் நபி பெருமானாருடைய முதுகுகளிலே குத்துகிறது. அதை எடுத்து இப்படி ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. பார்த்துட்டு என்ன செய்யறாங்கன்னா கீழே போட்டுறாங்க. இந்த சம்பவத்துல யாருமே இல்லை, ரசூலுல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த பேரித்தங்கனிகளை நபி பெருமானார் கீழே போட்டு விட்டு அந்த நேரத்துல என்ன தோணுச்சு அப்படிங்கிறத பின்னாடி ரொம்ப நாள் கழிச்சு என்ன செய்யறாங்க, தன் தோழர்கள் இருக்கின்ற அந்த சபையிலே, நான் ஒரு நாள் கைத்து கட்டிலே படுத்து கிடந்தேன், உமர் வந்தாருன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி இதையும் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். நான் ஒரு நாள் கைத்து கட்டில படுத்து கிடந்தேன், அப்ப என்னுடைய முதுகுல ஏதோ ஒரு பொருள் என்ன செஞ்சிச்சு, ரொம்ப ஆழமா குத்தியது, அது என்னதுன்னு எடுத்து பார்த்தேன், அது ஒரு பேரித்தங்கனி, பேரித்தம்பழம். அதை உண்ண வேண்டும் என்று என்ன செய்தது, அதை பார்த்த உடனே எனக்கு ஆசை ஏற்பட்டது. யாரு? மன்னர், அப்படிதானே, ஜனாதிபதி, மதீனா நகரத்தினுடைய மன்னருடைய வார்த்தை என்னன்னு கேட்டா, எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. கட்டி போட்டா அன்பால் கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள், சத்தியத்தால் கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள். நபி பெருமானார் என்ன சொன்னாலும் கேட்பதற்கு ஒரு பெரும் படை தயாராக இருக்கிறது. அந்நபியு அவுலாபில் முஃமினீன மின் அன்ஃபுசிகும், இந்த தூதர் உங்களின் உயிரை விட பெரியவர் அப்படிங்கிறா அல்லாஹ். உனக்கு உயிர் தானே பெருசு, இந்த உலகத்துல எல்லாத்தோட பெருசு என்னது, மனிதனுடைய உயிர் தானே. ஆனா அல்லாஹ் அந்த சகாபாக்களுக்கு நமக்கு என்ன சொல்லி தருகிறான் என்றால், இந்த தூதர் உங்களின் உயிரை விட யாரு பெரிய ஆளு அப்படின்னு என்ன செய்யறா. அப்படி ஒரு விதைக்கப்பட்டு இருந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன இல்ல, ஒரு பேரித்தங்கனியின் மீது ஆசை, அதை உண்ண வேண்டும் என்று என்ன செய்தது, எனக்கு ஆசையாக எவ்வளவு பசிச்சிருந்தா அப்படி ஒரு வார்த்தை வரும்.
மக்காவில் வாழும்போது அவர்களிடத்துல இருந்த செல்வம் என்பது சாதாரணமானது இல்லை தானே. அவங்க சாப்பிடாத சாப்பாடு இருந்திருக்குமா, அவங்க வாழாத வாழ்க்கை இருந்திருக்குமா. அப்படி ஒரு வாழ்க்கையை விட்டு விட்டு நபி பெருமானார் வந்து என்ன சொல்லுகிறார்கள்னா, ஒரே ஒரு பேர்த்தங்கனி இருக்கு, அதை சாப்பிடணும்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் அல்லாஹ் பொது பொருளாதாரத்தை எனக்கு தடை செய்து விட்ட காரணத்தினால் அதை நான் என்ன செஞ்சுட்டேன், கீழே போட்டுட்டேங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இது ஏன் பணம் தானா, இது எனக்கு உரியதா, அதுக்கு அங்கிட்ட இருந்து கீழே தான் விழுந்துச்சு அப்படிதானே. ஒருவேளை அரசாங்கத்தின் பணமாக மஸ்ஜிது நபவி, நபி பெருமானாருடைய வீடு ரெண்டுமே பக்கத்துல தானே இருக்கும். அந்த அடிப்படையில் நபி பெருமானார் சொல்லுகிறார்கள், இந்த பேரித்தங்கனி அரசாங்கத்துக்குரியதாக இருந்தால் அல்லாஹ்விடத்துல நான் யாரா மாறிடுவேன், குற்றவாளியாக மாறி விடுவேன் என்று என்ன செய்கிறார்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் இங்கதான் என்ன செய்கிறது, இறை எச்சம் இருக்கிறது. விளங்குதா உங்களுக்கு? இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்திலையும் அல்லாஹ்வை நம்ம கவனிக்கணும். ஒரு 3 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், நம்ம 3 பேர் இருக்கிறோம். நம்ம 3 பேர் இருக்கும்போது 2 பேர் ரகசியம் பேசினாங்கன்னு வைங்களேன், 3வது ஆளு சங்கடப்படுவார்ல. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான், 3 பேர் சேர்ந்து இருக்கின்ற பொழுது 2 பேர் என்ன செய்யக்கூடாது, ரகசியம் பேசக்கூடாது, நல்ல ரகசியம் கூட பேசக்கூடாது. விளங்குதா உங்களுக்கு? ரகசியம் பேசுறதுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிச்ச இடம்ங்கிறது நல்லதுக்கு மட்டும்தான். அது குர்ஆன் வசனம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், நல்ல விஷயங்களிலே அவர்களுக்கு என்ன இருக்கிறது, ரகசியம் பேசிக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது அப்படின்னு சொல்றானா அல்லாஹ். நீங்க நல்ல விஷயத்தை என்ன செஞ்சுக்கலாம், ஒரு பெரிய விருந்து நடத்தணும், பள்ளிவாசல புதுசா கட்டணும் அப்படின்னு 2 பேர் சேர்ந்து பேசிக்கிறதா இருந்தா இந்த ரகசியம் என்ன அனுமதிக்கப்பட்டது. ஆனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று 2 சகோதரர்கள் பேசிக் கொள்றாங்கன்னு வைங்களேன், அது 3 பேர் இருக்கும்போது நல்லதை பேசுறதா இருந்தாலும் கெட்டதை பேசுறதா இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் 3 பேர் இருக்கும்போது 2 பேர் மட்டும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இதையெல்லாம் எல்லாம் கணக்குல எடுப்பாங்க. விளங்குதா உங்களுக்கு? உங்களுடைய கண் ஜாடைகளை கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், நாளை மறுமையிலே விட்டு வைக்க மாட்டோம் அப்படிங்கிற அல்லாஹ். 2 பேர் இருப்பாங்களா, நான் உங்களுக்கு தோழர், எனக்கு பிடிக்காத ஒருத்தர் வர்றாரு, நம்ம 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பிடிக்காத ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு கண்காட்டுறல்ல, இதெல்லாம் இவர் பதிஞ்சிருவாரா அப்படின்னு நல்லா சொல்றான். விளங்குதா உங்களுக்கு? அப்படி நம்ம என்னைக்காவது பயந்துருப்போமா? நம்முடைய இறைச்சம்ங்கிறது அப்படித்தான் இருக்குதா அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்து என்ன விளங்க வேண்டும் என்றால், இப்படி சின்ன சின்ன அற்பமான அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அனைத்திற்கும் யாரெல்லாம் உயிர் கொடுக்கிறார்களோ, மதிப்பு கொடுக்கிறார்களோ, அவர்களுக்கு என்ன இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கிறது. இன்னொரு புறத்திலே அவர்களைத்தான் அல்லாஹ் மனிதர்களிலே சிறந்தவர்கள் என்று என்ன செய்கிறான், சொல்லுகிறான். அப்படிங்கிற ஒரு அடிப்படையை விளங்கி இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய மனிதர்களாக நாம் ஆக வேண்டும் என்றால், நாம் மாற வேண்டும் என்றால், நம்மிடத்துல முதலாவதாக இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டால் இறையச்சம் தான். எல்லாத்துக்குமான ஆணிவேர் என்னதுதான், இறையச்சம் தாங்கிற அடிப்படையை புரிந்து வாழ்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் ஆக்கி வைப்பானாக. வாகுறுதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறையச்சமுடைய மனிதர்கள் படைக்கப்பட்ட மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறானோ, அதை போல இன்னொரு அடிப்படையும் என்ன செய்கிறான், நமக்கு மத்தியிலே சொல்லித் தருகிறான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி உலாயிக்கும் ஹைருல் பரியா. நம்பிக்கை கொண்டு யார் நல்ல அறங்களை மேலதிகமாக செய்கிறார்களோ, நிறைய செய்கிறார்களோ, அவர்கள்தான் படைக்கப்பட்ட படைப்புகளிலேயே சிறந்தவர்கள் அப்படிங்கிறான். இது ஒருபடி கூட. விளங்குதா உங்களுக்கு? இறைச்சத்தை சொல்லும் போது கூட மனிதங்கிற படைப்பு இருக்குல்ல, அந்த படைப்பை மட்டும்தான் அல்லாஹ் கோட் பண்ணி காட்டுறான். ஆனால் நல்ல அமல்களை நிறைய செய்கிறாங்கல்ல, ஏராளமான நல்ல அமல்களை யாரெல்லாம் செய்வதற்கு தன்னுடைய நேரங்களை ஒதுக்குகிறார்களோ அவர்கள் யாரு, படைக்கப்பட்ட படைப்புகள். படைக்கப்பட்ட படைப்புல வானவர் இருக்கிறார்ல, மலக்குகள்ங்கிற ஒரு படைப்பு இருக்குதானே, இப்லீஸ்ங்கிற ஒரு படைப்பு இருக்குதானே, ஜின்னுங்கிற ஒரு படைப்பு இருக்குதானே, ஷைத்தான்ங்கிற ஒரு படைப்பு இருக்குதானே, இது போக நம்ம மனிதர்கள்ங்கிற ஒரு படைப்பு இருக்குதா, இது போக உலகத்துல ஏராளமான உயிரினங்கள் இருக்கிறது அப்படிதானே. ஓரறிவு உயிரினங்கள் இருக்கிறது, ஈரறிவு உயிரினங்கள் இருக்கிறது, 5 அறிவு வரைக்கும் என்ன செய்கிறது உயிரினங்கள் இருக்கு. எல்லாத்தையும் உள்ளடக்கி என்ன செய்யறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், படைக்கப்பட்ட படைப்புகள். அல்லாஹ் நிறைய படைச்சிருக்கிறான்ல, அப்படி படைக்கப்பட்ட படைப்புகளிலேயே சிறந்தவர்கள் யாருன்னு கேட்டா, யார் நம்பிக்கை கொண்டு அதன் பிறகு நிறைய நன்மைகளை, நல்ல அமல்களை, நல்ல அறங்களை செய்கிறார்களோ அவர்கள் தான் யாரு, படைக்கப்பட்ட படைப்புகளிலேயே சிறந்தவர் அப்படின்னு என்ன செய்யறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்ப இந்த செய்திகள் எல்லாம் நம்ம ஆழமா உள்வாங்கிக்கிடணும்.
அப்போ நிறைய நன்மை செஞ்சோம்னா அல்லாஹ் நம்மளை எப்படி பார்ப்பான், இதுவரையும் படைக்கப்பட்ட படைப்புகளை சிறந்த படைப்பாக பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய நன்மைகளை மேலதிகமாக நாம் செய்ய வேண்டும். ஒரு 3 செய்தியை இந்த தலைப்புக்குள்ளே, இந்த விஷயத்துக்குள்ளே ஒரு 3 வேகமாக சொல்கிறேன், அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க. எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், ஆனால் நடைமுறையில் இருக்குதா நீங்களே சுய பரிசோதனை செஞ்சு பாருங்கள். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அப்படின்னு சொன்னாங்களா ஒரு திக்ரு. இதை யார் ஒருவர் 100 முறை செய்கிறாரோ அவருக்கு கடல் நுரையளவுக்கு பாவம் இருந்தாலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மன்னிக்கப்பட்டு விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். இதை நம்ம செய்கிறோமா? சூரத்துல் பக்கராவை ஓதன்னா கூட ஒரு 1.25 மணி நேரம் என்ன செஞ்சிடும், தேவைப்பட்டுரும். ஒரு 8 ரக்காத்து நீங்கள் தொழுவணும்னா கூட ஒரு 50 நிமிஷமாவது குறைஞ்சபட்சம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, செலவழிக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் அந்த சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹிங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் 100 முறை சொல்லுவதாக இருந்தால் அதிகபட்சமாக எத்தனை நிமிஷத்தை சொல்லி முடிச்சிடலாம், 3லிருந்து 5 நிமிடத்துக்குள்ளே என்ன செஞ்சிடலாம், சொல்லிடலாம். ஒரு தடவை சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி 100 தடவை, ஒரு முறைங்கிறது மொத்தத்துக்கு சொல்கிறேன். அந்த 100 தடவை சொல்லி முடிக்கிறதுக்கு அதிகபட்சமாக அவங்களுக்கு 5 நிமிஷம் ஆகுமா? இந்த இபாதத்தை நீங்கள் தினமும் செய்வீர்களே, ஆனால் ஒரு தடவை ஒன்று செஞ்சுட்டார், 100 தடவை சொல்லி செஞ்சுட்டாருன்னா கடல் நுரையளவுக்கு பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும். உதாரணத்தை அல்லாஹ் எப்படி சொல்றான்னு விளங்குதா உங்களுக்கு? இந்த உலகம் 3 பக்கம் நீராலும் 1 பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டது, அப்படிதானே? உலகத்தினுடைய அடிப்படையில் ரொம்ப விரிவானது எதுன்னு கேட்டா கடல், தண்ணி பகுதி தான் என்னது, கடல் தான் ரொம்ப பெருசா இருக்கிறது. அதை உதாரணம் காட்டுற. பூமின்னா ரொம்ப சின்னதா நீ விளங்கிடக்கூடாதுல. 3 பக்கம் நீரால சூழப்பட்டிருக்கிறது, 1 பக்கம் நிலத்தால சூழப்பட்டிருக்குது. அந்த பெரிய அளவில் உள்ள அந்த கடல் அளவுக்கு என்ன செய்யப்படுகிறது, அதனுடைய நுரை அளவுக்கு நீ பாவங்கள் செய்திருந்தால் அது என்ன செய்யப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா இந்த இபாதத்தெல்லாம் விட்டுறக்கூடாதானே. நம்ம இந்த லைலத்துல் கதர்ல 100 தடவை சொல்லிட்டோன்னு வைங்களேன், நேற்று சொன்ன மாதிரி 83 வருஷம் சொன்ன மாதிரி என்ன செஞ்சிடும், ரெக்கார்டில் ஏறி இருந்தானே. ஒரு 100 தடவை ஒரு 5 நாள் செய்யறோம்னு வச்சுக்கோங்க, 5 இரவுமே இதை செஞ்சிடறோம்னு வைங்க. 5 இரவு இதை செஞ்சிட்டோம்னா 500 தடவை ஆயிடுச்சா, 8 40, அப்படிதானே? 400 வருஷம் செஞ்ச மாதிரி என்ன செஞ்சிருது, 5 இரவுகள் இந்த இபாதத்தை செஞ்சு அது கிடைக்கின்ற போது ஒரு இரவுக்கு தான் கிடைக்கும். நான் பொதுவுக்கு புரிகிறதுக்கு சொல்றேன். அப்ப அந்த பதிவுகள் எல்லாம் என்ன செய்து விடுகிறது, நம்முடைய ஏற்றில் ஏறி விடுகிறதுங்கிற அடிப்படையை புரிஞ்சு இது மாதிரி சின்ன சின்ன இபாதத்துக்கள்லாம் என்ன செய்யணும், நம்ம அதிகப்படுத்தணும். அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்கள் அல்லாவை எப்படி புகழ்கிறார்கள் என்றால் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அல்லாவை புகழ்கிறார்கள், அல்லாவிடம் பிரார்த்திக்கிறார்கள். 2 விதமாகவும் அல்லாஹ் சொல்றான். விளக்குதா உங்களுக்கு? நீங்க நின்றுக்கிட்டே திக்ர் செய்யலாம், உட்கார்ந்துக்கிட்டே திக்ர் செய்யலாம், படுத்துக்கிட்டே என்ன செய்யலாம், திக்ர் செய்யலாம். அப்ப இந்த அடிப்படையை செய்கின்ற பொழுது நிறைய நன்மைகளை மேலதிகமாக செய்கின்ற பட்டியலில் நீங்க என்ன செஞ்சிருவீங்க, வந்துருவீங்க. படைக்கப்பட்ட படைப்புகளையும் என்ன செஞ்சிருவீங்க, சிறந்தவராக நீங்கள் வந்து விடுவீர்கள். சரியா? இது முதல் செய்தி. 2வது என்னன்னா, அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி அப்படின்னு ஒரு துவா இருக்குதா, அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சாப்பிட்ட பிறகும் சொல்றோம்ல, அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி கைர மக்ஃபியின் வலா முவத்தையின் வலா முஸ்தகனன் அன்கு ரப்பனா. இது முழுசா, இதுல பாதி இருக்குல்ல ஃபீஹி வரைக்கும். இதை நீங்க ஒரு தடவை சொன்னீங்கன்னா ஒரு சந்தர்ப்பத்தில், நேரம் இல்லை, ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சகாபி சொல்லுவார், ஒரு ருக்கு கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக என்ன செய்வாரு, ஒரு சகாபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எந்திரிச்ச உடனே ருக்கு கிடைச்சிருச்சுங்கிற சந்தோஷத்துல என்ன செய்வாரு, அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹிம் பாரா. ரசூலுல்லாஹ் தொழுது முடிச்சோன்னா யார்பா அதுன்னு கேட்பாங்க. யார்பா அப்படி சொன்னதுன்னு கேட்டோன்னா அவர் பயந்துகிட்டே என்ன செய்வாரு, வரம்பு மீறக்கூடாதுல மார்க்கத்துல. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொல்லி கொடுத்தார்களோ அதைத்தான் மார்க்கத்தின் பேரால் செய்ய வேண்டும். அப்ப திடீர்னு ருக்குக்கு பிறகு ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாரு, அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன்ங்கறாரு. யாரு என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டோன்னா பயந்துகிட்டே அல்லாஹ்வுடைய தூதரே நான் தான் அப்படின்னு கை தூக்குவாரா? அப்ப நபி பெருமானார் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள், நீ இப்பொழுது ஒரு தடவை அல்லாஹ்வை புகழ்ந்தாயே, இதை 12 வானவர்கள் போட்டி போட்டு கொண்டு அல்லாஹ்விடத்திலே போய் ஒப்படைத்தார்கள். விளங்குதா உங்களுக்கு? ஒரு தடவை தான் சொன்னாராம், மொத்த வாழ்க்கைக்கு அவர் ஒரு தடவை என்ன செய்யறாரு, அந்த வார்த்தையை சொல்றாரு. 12 வானவர்கள் அல்லாஹ்விடத்துல போய் உன்னுடைய அடியான் உன்னை என்ன செய்யறான், இறைவா இப்படி புகழ்றா, இந்த மாதிரி உயர்வான வார்த்தைகளை கொண்டு என்ன செய்யறான், புகழ்றா அப்படின்னு 12 பேர் போட்டி போட்டு கொண்டு அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தார்கள்னா இந்த இதெல்லாம் ரொம்ப சின்ன திக்ர் தானே. இதெல்லாம் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஒரு நாளைக்கு 10 தடவையாவது இதை சொன்னோம்னா என்ன ஆயிருது, 120 வானவர்கள் கணக்காயிருதுல. டெய்லி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இது அம்சமாகிவிட்டால் இதுவும் என்ன செய்து விடுகிறது, பெரிய தரஜாவை நாளை மறுமையிலே நமக்கு என்ன செய்து விடுகிறது, ஏற்படுத்தி தந்து விடுகிறது என்கின்ற அடிப்படையில் இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு. ரசூலுல்லாஹ் மேல நீங்க ஒரு தடவை ஸலவாத்து சொன்னீங்கன்னா 10 முறை அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்கிறான், அருள் புரிகிறான். இன்னைக்கு யாருமே ஸலவாத்து சொல்றது, அதுவும் வெள்ளிக்கிழமை சொல்றது, ரசூலுல்லாஹ்வுக்கே மன்னரையில் போய் எடுத்து காட்டிடுவான் அல்லாஹ்.
இன்னைக்கு தேர்தல் நீங்கள் ஒரு 10 தடவை சொன்னீங்கன்னு வைங்களேன், 100 தடவை உங்கள் மேலே என்ன செய்யப்பட்டுரும்? அருள் புரியப்பட்டுரும். இன்னைக்கு 100 தடவை சொல்லிட்டீங்கன்னா 1000 தடவை என்ன செய்யப்பட்டுரும்? உங்கள் மேலே அருள் புரியப்பட்டுரும். இதை தாண்டி நபி பெருமானாருடைய மன்னரையிலே இன்னாருடைய மகன் இன்னார் உங்கள் மீது செலவாத்து சொல்லி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதே என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் அந்த உலகத்துல நம்ம வாழும் போதே ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையில் என்ன செஞ்சிருவான்? நபி பெருமானார் இடத்துல நம்ம என்ன செய்து விடுவான், காட்டுவான். அப்படிங்கிற அடிப்படைகள் எல்லாம் புரிந்து இதுவெல்லாம் மேலதிகமாக நன்மைகளை திரட்டுவதற்கான வாய்ப்பு என்பதை விளங்கி நடைபோடுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் ஆக்கி வைப்பானாக. வாகிருத்தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு செய்தி, தாருஸ்ஸலாம் ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத் தாருஸ்ஸலாம் திருச்சியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற தகவல்களை, செய்திகளை இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் அறிவீர்கள். அதற்கான கட்டுமான வேலைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதையும், இங்கே இருக்க கட்டுமானம்னா பள்ளிவாசல் கட்டணுங்கிற ஒரு திட்டமிட்டு இருக்கிறாங்கல்ல, இடத்தை வாங்கி அதுக்கான வேலைகளில் களமிறங்கி இருக்கிறாங்கல்ல, அந்த பணிகள் வேலைகள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, அழகிய முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு பெரிய பொருளாதாரம் என்ன செய்கிறது, தேவைப்படுகிறது. அதுக்கு மட்டும் இல்லை, மாநில தலைமையகத்தினுடைய எல்லா செலவுகளுக்கும் என்ன செய்கிறது, பொருளாதாரம் தேவைப்படுகிறது. எல்லா ஆண்டுகளிலும் ரமலானுடைய மாதத்திலே ஒரு வெள்ளிக்கிழமையை தேர்வு செய்து எல்லா கிளைகளிலும் எல்லா மாவட்டங்களிலும் பொருளாதாரத்தை திரட்டி அதை நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், மாநில தலைமையகத்தினுடைய தேவைகளுக்காக என்ன செய்து கொள்வோம், பயன்படுத்தி கொள்வோம். அந்த அடிப்படையிலே இந்த ஜும்மாவினுடைய தொழுகையின் பொருளாதாரம் வசூல் செய்யப்படும்ல, ஜும்மா முடிஞ்சோன்னு நீங்கள் தர்மம் பண்ணுவீங்கள்ல, இந்த பொருளாதாரம் ஒய்எம்ஜே மாநில தலைமையகத்துக்கு என்ன செய்யப்படுகிறது, பயன்படுத்த இருக்கிறது என்கின்ற அடிப்படையை நீங்கள் தெரிந்து கொண்டு அதிகமான பொருளாதாரத்தை என்ன செய்ய வேண்டும், வாரி வழங்க வேண்டும். தர்மம் ஒருபோதும் செல்வத்தை குறைக்காது அப்படின்னு என்ன செய்கிறான், அல்லாஹ் வாக்களிக்கிறான். ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில் வறுமையை காட்டி பயங்காட்டுவான். ஆனால் அல்லாஹ் நமக்கு என்ன வாக்குறுதி தர்றான்னா, தர்மம் செல்வத்தை ஒருபோதும் குறைக்காது அப்படின்னு சொல்கிற அடிப்படையெல்லாம் கவனத்தில் கொண்டு ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத் மாநில தலைமைக்காக இன்றைய ஜும்மா வசூல் எடுக்கப்படுகிறது. உங்களுடைய பொருளாதாரங்களை அளவுக்கு அதிகமாக தந்து உதவும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.